ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பான வரைவு தீர்மானம் அரசாங்கத்தின் எதிர்ப்பையும் மீறி வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. ஏற்கனவே கடந்த மாத ஆரம்பத்தில் இந்த பிரேரணையின் முதலாவது வரைவு சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன. அந்த வகையில் திருத்தப்பட்ட இறுதி வரைவு இன்று சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இலங்கை மீதான மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அதிகாரத்தை நீடிக்கும் தீர்மானத்திற்கு அதனை முன்வைத்த பிரதான 5 நாடுகளுக்கும் மேலாக மேலும் 22 நாடுகள் இணை அனுசரணை வழங்கியிருந்தன. பிரித்தானியா தலைமையில் கனடா, மலாவி, மொண்டினீக்ரோ மற்றும் வட மசிடோனியா ஆகிய இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்ட இந்த புதிய பிரேரணையின் முதலாவது வரைவு கடந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் திகதி வெளியிடப்பட்டது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்த பிரேரணை நிறைவேற்றப்படும் போது இலங்கை அரசாங்கம் வாக்கெடுப்பை கோராமல் இருக்க முடிவு செய்திருந்தது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் 8ஆம் திகதி ஆரம்பமானது. இந்த நிலையில் நாளை மறுதினம் அக்டோபர் மாதம் 8ஆம் திகதியோடு கூட்டத்தொடர் நிறைவடைகின்ற நிலையில் அதற்கு முன்னதாக இன்றைய தினம் பிரேரணை நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனினும் இலங்கை அரசாங்கம் இந்த பிரேரணையையும் சர்வதேச தலையீட்டையும் தொடர்ந்து மறுத்து வருகிறது.